அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நண்பர் கொண்டாந்து கொடுத்தது இது வந்து 10 ரூபா ஃபுல் கட்டு வேறு தனியாக இருக்குது. இது ஒரு யூஎன்சி கட்டு, ஒரே கட்டில் தான் வரிசைக்காக இருக்கும். இது கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். யூஎன்சியாக இருக்கிறதுனால ஒரு செட்டாக கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 20 ரூபா காயினு. இது ஒவ்வொன்றிலையும் 30 காயின் இருக்குன்னு நினைக்கேன். இந்த எழுதிருக்கு பார்த்துருவோம். மின்ட் ஹைதராபாத்து காயின் 20 ரூபீஸு, பீசஸ் 25, 25 பீஸு. ஹைதராபாத் மின்ட்டு 2023 உள்ளது. இதனுடைய ஆக்சுவல் ரேட் 500 ரூபா. 25 காயின் இருக்குது. நான் கொடுக்குறது 600 ரூபா, அவ்வளோதான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நேரடியாக வந்தது. இது 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதோட ஒருத்து 25,000 ரூபா. 1250 பீஸ் இருக்கும். டெனாமினேஷன் 20 ரூபா காயின். ஹைதராபாத் மின்ட்டு. வெயிட்டு 10 கிலோ. இது நேரம் டைமும். இது மெட்டல், பயோ மெட்டாலிக் மெட்டல். இது ரேட் 25,000 ரூபா. ஆக்சுவலாக இந்த ஒரு பாக்கெட்டில் ரேட் 500 ரூபா. இது ஒரு பாக்கெட் 500 ரூபா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டணும். 100% யூஎன்சி. இதுக்கு மேலே யூஎன்சிலாம் சொல்ல முடியாது. ஏயூஎன்சி வச்சாலும் சரி, நீங்கள் பியூஎன்சி வச்சாலும் சரி, பக்கா யூஎன்சி. ஹைதராபாத் மின்ட்டு. இன்னும் யாருடைய கரங்களும் இதில் படலை, பாக்கெட்டும் உடைக்கலை. அப்படியே வந்ததை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். ஒரு பாக்கெட்டு 600 ரூபா. அதில் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இருக்குதுன்னு நினைக்காதியே. அதில் 100 பாக்கெட் கிடக்கு. 100 எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இது ஃபுல்லாக நிறையா இதாக தான் கிடக்கும். அதுக்கப்புறம் பாக்கெட்டை பார்த்துக்கோங்க. ₹5 காயின் காப்பர் நிக்கல். பித்தளையெல்லாம் கிடையாது. பித்தளை இருந்துச்சுன்னா தூர எடுத்துருவேன். பித்தளை இருந்தாலுமே அது கமாமினிட்டி காயின்ஸாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இது எனக்கான கலெக்ட் பண்ணி வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. 10 ரூபாயிலுமே கமாமினிட்டி காயின் தான் இருக்கும், வேறு காயின் இருக்காது. 2 ரூபாயில் காப்பர் நிக்கல் மட்டுமே தூர எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அவர் எடுத்து வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. இதில் நான் இந்த பிராஸ் நாணயத்தை பூரா தூர எடுத்துருவேன். பித்தளை நாணயங்கள் அனைத்தும் தூர எடுக்கப்படும். ஒன்லி 5 ரூபி காயின்னு. ஒரு எத்தனை காயின் இருக்குன்னு நினைக்கிறதில்ல. 1000 காயின் இருந்தால் 5000 ரூபா. இதில் 4000 காயின் இருக்குது. 20,000 ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. இது யாரிடமும் இருந்துச்சுன்னா, இந்த நாணயம் யாரிடமும் இருந்துச்சுன்னா நான் 6 ரூபாய்க்கு வாங்குவேன். 7 ரூபாய்க்கு கொடுப்பேன், அவ்வளோதான். ஒரு காயினுக்கு ஒத்த ரூபா லாபம். இது சும்மா ஒரு அவங்க கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டாந்து கொடுத்து திருப்பி நான் இதை ஒரு பதிவாக போட்டு நீங்கள் கேட்குற ஆளுக்கு நான் இதை பார்சல் பண்ணி கவர் வாங்கி அட்ரஸ் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்புறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு கூலி தான். ஒரு காயினுக்கு 1 ரூபா லாபம்லாம் கிடையாது. இதை நான் கிளியர்லாம் பண்ணணும்தான். இப்படியே நான் இதை ஒரு மின்ட்டு வயசை மட்டும் பிரித்து தனித்தனியாக ஒவ்வொரு இயரை வரிசைக்கு வச்சிட்டோம்னா ஒரு காயின் 50 ரூபா. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. ஒரு காயின் ஈச் 50 ரூபீஸ் குறைஞ்சி கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இயர் வயசாக கலெக்ட் பண்ணணும். அந்தளவுக்கு இருக்குது. இல்லை மேட்ரு நிறையா இருக்குது. இல்லை நான் இப்போ உங்களுக்கு இதை வெறும் 7 ரூபான்னு கொடுக்கேன். வெறும் சிங்கிள் 7 ரூபீஸ் ஒரு காயின். 700 ரூபா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா 100 காயின் அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் அங்கே இயர் வயசாக பிரித்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இங்கே பாருங்க, இது சுமக்கவே முடியாது. இது 20 கிலோ இருக்கும் போல இருக்குது. பித்தளை நாணயங்கள் அனுப்ப மாட்டேன். இந்த 10 ரூபா காயின்கள்லாம் அனுப்ப மாட்டேன்.
ஏன்னா பித்தளை நாணயங்களே மேக்ஸிமம் இதில் வந்து ரேர் காயினாக தான் எனக்கு கமாமிரேட்டி காயின் எடுத்து வச்சு கொண்டு வந்துருப்பார். இது மட்டும் நான் ஒரு நாள் தெரியாதனமா சொல்லிட்டு வந்துட்டேன், காப்பர் காயின் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்து வைங்க, நீங்கள் அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. ₹1 இது எனக்கு என்ன தெரியுங்கன்னு கேட்டார். ₹1 அதிகமாக வச்சு தரேன் அப்படின்னேன். சரி அப்போ 1000 காயின் சேர்த்தா நமக்கு ₹1000 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டாரு. சேர்த்து வச்சு கொண்டாந்து கொடுத்துட்டாரு. நான் அதை வாங்க மறுக்கவில்லை. சரி என் பேச்சை கேட்டுத்தானே நீங்கள் சேர்த்து வச்சிங்க, ரைட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கி வச்சுட்டேன். இப்போ இவ்வளவு நம்ம வாங்கி வைக்க முடியாது. இதில் இந்த பையில் மட்டுமே நம்ம ₹25,000 மேலே முடக்கியிருக்கோம். அது நம்ம வேறு விஷயத்தில் ரொட்டேஷன் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒவ்வொரு பாக்கெட்டும் ₹500 நம்ம வாங்கி போட்டிருக்கோம். இது ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் பேங்க் கைமாக கட்டணும். அப்போ அதை வாங்கிட்டு வந்துருக்கணும், இவ்வளோ கொடுத்துப்போம்னு வருங்க. இப்போ உங்களுக்கு நான் வெறும் ₹600 கொடுக்கேன். 100% UNC. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வரலாறுகளோடு உங்களுக்கு பழங்கால நாணயங்கள்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பதிவாக போடுறேன். 2 நாட்கள் பதிவு போடலை, மன்னித்துக்கொள்ளவும். வெளியே எங்கள் சொந்த ஊர் போயிருந்தேன், அதனால் போட முடியல. இது எல்லாமே ₹20 காயின் நினைக்காதீங்க. இதெல்லாம் 75 இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ நார்மலான காயின் நினைக்காதீங்க. இது எல்லாமே 75 இண்டிபெண்டன்ஸ் டே. ஹைதராபாத்து மின்ட்டு. அற்புதமான ஒரு காயின். ஒரு பாக்கெட் மட்டும் வேணுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் எத்தனை பாக்கெட் வேணுமாலும் நான் தாரேன். நன்றி, வாழ்த்துக்கள்.